பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்க முடியும். ஆராதனுடைய அபிஷேகம் நம்ம மேலே காணப்படும்படியா, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படியா எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory, 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 hallelujah. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போ நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற எங்களுடைய கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதே எங்கள் ஆராதனை தலைவராய் வந்து அமரும்படியா செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையா உமக்கு ஏற்புடையதா இருக்க கர்த்தர் எங்களை ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். தேவநாமம் இன்றைக்கு மகிமைப்பட ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்த ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு கர்த்தர் பேசும். இந்த ஆராதனை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தொடர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நிறைய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிற நாம் யாவரும் தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும், தேட வேண்டும். நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அவர் பக்கமாக திருப்பப்பட வேண்டும். ஆமென். ஒரு ஆராதனையின் அபிஷேகம் நம்மை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம we need to come with that desire. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தந்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord Jesus, we worship your holy name. Let's just worship the Lord this morning. உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடிய வந்திருக்கிறீங்க. அவர் ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We lift your name, Lord Jesus. We worship you, Lord. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, இந்த இடத்தை மூடுதே. வாஞ்சியோடு கேட்போம். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுவோம். ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, வல்ல ஆவியானவரே. சேர்ந்து பாடுங்க எல்லாம். ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. வாரம் தூய ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் என்
மகிமை மேகம் ஆண்டவரே, மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாரும் தூய ஆவியானவரே என்று கேட்போம். Oh yes Lord, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே நீர் ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகி ஓடட்டும். எல்லா பிசாசின் கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். துதிக்க முடியாமல் இருக்கிற தடைகள், துதிக்க முடியாமல் இருக்கிற நாவின் கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் we rebuke the schemes of the enemy that stops your people from worshiping you. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை போய் ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணினான். என்னுடைய ஜனங்களை போக விடு. Let my people go. This morning I pray that prayer of Moses over the congregation this morning, Lord. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஒரு விடுதலை உண்டாகட்டும். Let there be deliverance in Jesus name. Let there be deliverance in Jesus name. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. In the name of Jesus, we thank you, O God. We thank you, and we praise you, Lord. தேவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே சாரோனின் ரோஜா இவன், பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா இவன், பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்தர் நேசரிவர், ஆவியாயிரங்களில் சேரனோ. எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, come on church, lift your voices. எல்லோரும் கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயம் இது உன்னை நடத்துவார். பூமியின் குடிகளே எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. Come on, ஆண்கள் எல்லாரும் உங்க சத்தம் கேட்க பாடுங்களே. பூமியின் குடிகளே சேர்ந்து பாடுங்க. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே.
தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க மற்றவங்க ஜஸ்ட் கூர்ந்து கவனிங்க. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் வந்தார், ஆராதிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்போ வராரு, வரப்போகிறாரு, ரகசிய வருகை இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நான் ரெடியா இருக்கேன் பாஸ்டர். ஒரு சிலர் தான் கை தூக்குறீங்க, மற்றவங்க கை தூக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல, சந்தேகமா இருக்குதோ? அந்த வசனம் 16வது வசனம் வாசிங்க. எக்கால சத்தம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், யாருங்க அது? உயிரோடு இருக்கிற நாம். இப்போ ஆண்டவர் வந்தாருன்னா உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே கூட வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நாம் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். இந்த பாடல் சொல்லுகிறது, எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்து சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்து கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு. இரண்டாவது சரணத்தை சேர்ந்து பாடும். கர்த்தரின் வேளையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். நீங்க பாடுங்க. கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம்.
சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். என் இயேசு ராஜன் வருவார். என்னில் அடங்கா தூதரோடே ராஜன் வருவார். என்ன அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமலுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமலுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நம்முடைய இப்போ நாம் கேட்ட காரியங்களை குறித்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி அதை குறித்து சிந்திப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் எதையும் காரணம் இல்லாமல் பேச மாட்டார், சொல்ல மாட்டார். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16-17 வாசித்தோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லியிருக்கிறது. மரித்தவர் ஆண்டுக்குள்ள மரித்தவர் முன்பு எழுந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறது. முதலாவது ஒரு காரணம், ஆண்டவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்கணும். அடுத்தது, நாம் இந்த பூமி நிரந்தரமான இடம் நமக்கு அல்ல, பரலோகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். பிகாஸ் heaven is a beautiful place. பரலோகம் என்பது ஒரு அது பூமியில் அதுக்கு எதுவுமே அது ஈடு இல்லை. இட் ஃபீல்ஸ் லைக் heaven அப்படின்னு சொல்லி பூமியில் சில இடங்களுக்கு நாம் போகும் பொழுது இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அதில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பரலோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பரலோகத்தை போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு போகும் பொழுது அங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம்? நம்மை ரட்சித்து நமக்காய் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற நடிகரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் போய் ரோட்ல நின்று விழுந்து சாகுறாங்க. எப்படியாவது அவர் என்ன பண்றாரு? லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், உங்களுக்கும் எனக்குமா அவருடைய ஜீவனையே பலியா தந்தவர். இப்ப நாம் அவரை பார்க்க முடியல, அவர் பிரசனம் இங்க இருக்கிறதுன்னு சொல்லி உணர முடியுது, ஆனா அவரை பார்க்க முடியல. பரலோகத்துக்கு போகும் பொழுது முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். Are you looking forward for that day to see Jesus face to face? Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவின் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை
ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அவருக்கு செலுத்தி பாடுங்க. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவர் அவரை நோக்கி பாடுங்க. ஆதியும் அந்தமும் ஆனவர் இயேசுவே. ஆராதனை செலுத்துங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை பரிசுத்தமும் சுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலூயா சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆண்டவரே எங்களை நீ ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறீர், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உலகத்தினுடைய சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள, சபை ஆயத்தப்பட, ஆண்டவரே மற்றவர்களை ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே அவர்களுக்கும் நாங்கள் நம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல, இந்த ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைமை நாங்கள் காலியான நாற்காலிகளை பார்க்காதபடி ஆண்டவரே யாரையாவது நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து வர, எங்களை சுற்றிலுமா இருக்கிற அநேகர் பாவத்திலையும் சாபத்திலையும் இருளின் ஆதிக்கத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற அவர்களுக்கு உடைய வருகை மிக பெரும் அதிர்ச்சியா இருக்கும். தினந்தோறும் அவர்களோடு we interact with them, but if we have not shared the gospel with them, it's quite a tragic thing. அவர்களோடு தினந்தோறும் நாம பழகிறோம், பேசுகிறோம், வேலை ஸ்தலத்தில் சந்திக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் கைவிடப்படுவாங்க. அதுக்கு நம்ம காரணமாக இருக்க வேணாம். எப்படி ஆகலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, அதை நாம் சொல்லிவிடுவோம். ரட்சிப்பது ஆண்டவருடைய வேலை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒப்பு கொடுவோம், கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் உங்களுடைய வருகையில் போகக்கூடாது. எங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இன்னும் பலர் அவர்கள் ரட்சிக்கப்படணும். எங்களை சுற்றிலுமா இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு வேலை செய்கிறவர்கள் அவர்களும் ரட்சிக்கப்படணும். அவர்களுக்கு நம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க, தைரியத்தை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, வார்த்தையை தாங்க. இனி வருகிற நாட்களில் நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வர கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உமக்கே எல்லா துதியும் கன மகிமையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் உள்ள வசனத்தை யாராவது வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கண்களை முடிச்சு, நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடையது. ஆண்டவர், இந்த வார்த்தை எங்களுடைய தியானமாக இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை மிக கவனத்தோடு தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இந்த வார்த்தையை கொண்டு பேச வேணும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மேல் வஸ்திரம், த க்ளோக். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 50வது வசனத்தில் அப்படியா, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இதுதான் தியானிக்க போகிற வார்த்தை. அந்த மேல் வஸ்திரம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு பார்வையற்றவன், அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது, நாம் வாசிக்கும் போது நம்முடைய நினைவுக்கு வருகிறது 3 காரியங்கள். கொஞ்சம் கவனத்தோடு கேட்போம். நம்முடைய நினைவுக்கு இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் முடிய உள்ள இடத்துல நாம் வாசிக்கும் போது நம்முடைய நினைவுக்கு வருகிறது 3 காரியங்கள். ஒன்று எரிகோ, இடம் எரிகோ. நபர் பர்திமேயஸ், அவர் ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரன். இந்த 3 காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. இதை கொஞ்சம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு இதை தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இயேசு அந்த படியா எரிகோவுக்கு போகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் புறப்படுகிற போது, திரும்ப வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகன். ஏதாவது நடந்ததா? எரிகோவுக்கு போனாரு, திரும்ப வந்துட்டார். என்னத்துக்கு போனார், என்னத்துக்கு வந்தார் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு திரளான ஜனங்கள் இருந்தால் தான் ஊழியமே செய்ய முடியும். ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ஆமேன், ஆமேன். அதனால ஊழியக்காரனுடைய கரங்களை பலப்படுத்த தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுவோமா? யாரையும் ஆண்டவர் இங்க சும்மா வச்சில்ல. நேம்சேக்கு யாராவது இன்றைக்கு ஆராதனைக்கு சும்மா வந்தேன்றவங்க மாத்திரம் கை வைத்து, எங்க போயிருந்த? சும்மா தான் வந்தேன். சாதாரணமாக நம்ம மற்ற காரியங்கள், இங்க நீங்க சும்மா வரல. எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம். நாம வரல, ஆவியானவருடைய ஏவுதனால வந்திருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். If at all you are led by the Holy Spirit, you are a blessed people. நீங்க ஒருவேளை ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆராதனைக்கு வந்திருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடமைக்காக வர வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். அது அவனுடைய வாழ்க்கைக்கான அல்லது வாழ்வு ஆதாரத்துக்கான ஒரு காரியம் தான் அந்த மேல் வஸ்திரம். ஆமென். இட் இஸ் இஸ் லைஃப். அது அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிச்சைக்காரன் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்வையற்றவன் என்றதுக்காக ஒரு வஸ்திரம், மேல் வஸ்திரம், அது சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் இருந்தால் தான் பிச்சையே போடுவாங்க.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையின் அம்சமாக. எவ்வளோ நாளாக அவன் பிச்சை எடுக்கிறான் தெரியல. மேபி இஸ் லைஃப் டைம் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருந்திருப்பான். எவ்வளோ காலம் தெரியல, அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குருடர்களை, எத்தனையோ பேரை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு குருடனுடைய பேர் மாத்திரம் வேதத்தில் இருக்கிறது. வாசிங்க அதை. திமேயுவின் மகனாகிய திமேயுவின் மகன், அவங்க அப்பா பேர், இவன் பேரு பர்த்திமேயஸ். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்களே, நிறைய பேருடைய பேரே இருக்காது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பேர் என்ன தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 38 வருஷமா ஒருத்தன் படுக்கையா இருந்தான். பெதஸ்தா குளத்தருக்கு பேர் என்ன தெரியாது. இன்னொருத்தன் சுகமாக்கப்பட்டான், அவன் பேர் என்ன தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேர் தெரியல. ஆனா இவன் பேரை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாருன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினா. இங்கே உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். யூ ஆர் VIPs. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஆமேனை காணுமே, ஆமேனை காணுமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். யூ ஆர் நாட் அ ordinary VIP, you are VVIP. Amen. Very very important person. கைகளை உயர்த்த மாட்டீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ தான் தம்பி ஆண்டவருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான நபர். அதனால ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறான். உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தான் அவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பேரை எழுதுறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா பரிதபிக்க வேண்டிய ஒரு நபராக இருப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவிடம் சென்ற குருடனான பர்த்திமேயு தன் மேல் வஸ்திரத்தை களைந்து போட்டு துணிச்சலுடன் எழுந்து இயேசுவிடம் ஓடி வந்தது குறிப்பிடுகிற ஒரு காரியம். இந்த செயல் அவனுக்கு இயேசுவிடம் இருந்த ஒரு அதிகமான நம்பிக்கை, விசுவாசம். He had a great confidence in Jesus. இயேசுவிடத்தில் ஒரு அதீதமான ஒரு விசுவாசம் இருந்தது. If I go to Jesus, surely I'll get my sight. நான் இயேசுவிடத்தில் போவேமானா எனக்கு நிச்சயமாய் பார்வை கிடைக்கும். ஆமென் சொல்ல, ஆமென் சொல்ல கேட்கிறேன், ஆமென் சொல்ல கேட்கிறேன். It's a miracle of God. And very carefully it is recorded in the Bible. அது மிக நேர்த்தியாக ஒரு கவனத்தோடு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தால் இன்றைக்கும் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம்னா அது மிக முக்கியமான ஒரு நபர் பர்த்திமேயு. அப்படிதான் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், you are not forgotten by God. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. நீ என்னால் மறக்கப்படவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீ என்னால் மறக்கப்படவில்லை. நாம் எப்போ சாக போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் சில காரியங்களை யோசித்து, எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க, நாம மாத்திரம் சாகலை. எத்தனையோ பேருக்கு சுகம் இல்லை, எத்தனையோ பேர் நடக்க முடியல, எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லை, எத்தனையோ பேருக்கு சரீரம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் குரானிக் டிசீசஸ், அவங்க வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம், நாம் நடமாடுறோம், நாம் ஓடுறோம், ஓடி வரோம், நம்முடைய வேலையை செய்கிறோம். ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் நன்றியாக வாழ வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். டோன்ட் ஃபர்கெட். அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இஸ் a great man, psalmist. அந்த சங்கீதக்காரன் இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த சங்கீதத்துக்கு நான் சொல்றது ஒரு பைத்தியக்காரன். தாவீது ஒரு பைத்தியத்தை போல, he is talking to himself.
ஆத்மாவே யாரோடு பேசுகிறாரு? ஆத்மாவோடு பேசுகிறார். அப்படி தனியாக இங்கே நீங்கள்லாம் இல்லாத நேரத்தில் மைக்கெல்லாம் இல்லாமல் நான் தனியாக பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன சொல்வீங்க? சம்திங் ஹேப்பன் டு மை பாஸ்டர். என்னுடைய பாஸ்டருக்கு என்னவோ நடந்தது. இஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். அவர் தானாகவே பேசி கொண்டிருக்கிறார், பெனாத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தட்ஸ் வாட் so much he loved God. அந்த தாவீது அவ்வளவாய் ஆண்டவரை நேசித்ததுனால அவர் தன் ஆத்மாவுக்கு சொல்றாரு, டோன்ட் forget not all his benefits. ஆமென் சொல்லுவோமா? இப்போ நம்ம மறந்துட்டோன்னா நன்றி கெட்டவங்க. மறவாதே. கீப் telling to his soul. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருந்தா நீங்க ஒன்றிலும் குறைவுபட மாட்டீங்க. ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவா அதே சங்கீதக்காரன் 34வது சங்கீதத்தில் 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கோ, கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன், ஆமேன். கர்த்தரை தேடணும், தேடிக்கொண்டே இருக்கணும். காலை மாலை மத்தியானம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்தை மத்தியான வேளை ஒரு வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு மனப்பாடம் சொல்லிக் கொடுங்க தினந்தோறும்னா. இங்க வக்கில்லாத ஒரு விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? Your children should be raised by you. ஆண்டவர் உங்க கையில அந்த பிள்ளையை கொடுக்கும் போதே, raise it for me, எனக்காக இந்த பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும். ஆமேன். நாங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணிட்டு உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த பிள்ளையை ஆண்டவருக்காக வழங்க. ஆமேன் சொல்லுமா? ஒரு பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க அந்த பெற்றாருக்கும் அந்த பிள்ளைக்கு சாட்சிகளாய் நிற்கிறீங்க. ஆமேன். So you are also responsible for raising that child. ஆமேன். அந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆமேன். பொறுப்பற்றவளா இருக்காதீங்க. அம்மாவுக்கு வேலை இல்லை முந்தியெல்லாம், இப்போ எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அதனால் நீ பிள்ளைய பார்த்துக்க, நீ வசனத்தை சொல்லிக் கொடு, நீ ஜெபம் சொல்லிக் கொடு, நீயே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடு, நீயே பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போ, நீயே ஃபீஸ் கட்டு. இது பொறுப்பற்ற ஒரு புருஷன் சொல்றது. I tell you my dear church, அருமையான சபையே, பெற்றாராகிய நமக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் பேரண்ட், பெற்றாரின் பேரு. அப்படி இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட். ஆமேன். அது நம்ம இந்தியாவில் இல்லை. அது வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு தெரியும் சிங்கிள் பேரண்ட்? புருஷன் விட்டுட்டு போயிட்டு இருப்பார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு தான் சிங்கிள் பேரண்ட். இங்க இல்லை. ஆமேன் சொல்லுவோம். இங்க இல்லை, இங்க வர வேண்டாம். அது நம்முடைய ஜெபமா இருக்கணும். சபையில கூட don't ever think that. உலகத்தான் சொல்றான் marriage is made in heaven. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போ சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டத கோர்ட்டில் போய் எப்படி நீ டைவர்ஸ் வாங்குற? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத. ஏதாவது இருக்கட்டும் என் பிரச்சனை, அல்லேலூயா, எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நாம் ஒன்று சோர்ந்து போகாதபடி இயேசுவை அடைவதில் அவன் காட்டின தீவிரவாதம். பர்த்தமேயு இயேசு கிட்ட போகணும். அதனால அவன் யார் என்ன சொன்னாலும் கவலையப்படலை. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே. கேட்கிறான். இன்னையா லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கலாம். அவன் கேட்குறான், என்ன யார் போகிறது, என்ன அந்த சத்தம்? நான் எத்தனையோ நாள் இங்கே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறேன், இவ்வளோ ஜனம் போனதே பார்க்கல. எத்தனை பேர்
வேதாமத்தில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தாங்க. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஒரு வீட்டில் அந்த வீட்டை சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. ஒரு திமிர்வாதக்காரனை அவனுடைய நண்பர்கள் இயேசுக்கு முன்னால் வச்சிடணும் ரொம்ப ட்ரை பண்ணுறான். அந்த ஜனக்கூட்டம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப தேவை உள்ளவன்யா இவன். ரொம்ப நாளாக இப்படி எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிறான். எப்படியாவது கொஞ்சம் இயேசுக்கிட்ட கொண்டு போயிடணும். அவன் காரியம் அவனுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் இவன் சொல்கிறது அவன் அந்த 4 பேரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அங்கே போய் யார்கிட்டையும் கேட்டுட்டு இல்லை. அல்லேலூயா. யார் வீடோ தெரியல, ஓட்டை பிரித்தான். அவனுடைய நோக்கமெல்லாம் இயேசுவை அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்னால் வைத்துடணும். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவனுங்களுக்கு தெரியுது, அந்த 4 பேருக்கு தெரியுது. அந்த 4 பேர் தான் இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற எலிம் சபை விசுவாசிகள். எப்படி ஆகிலும் இந்த மனுஷனை இயேசுக்கு முன்னால் இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். அவன் இறங்கினானா 4 பேர். இப்போ யார் தான் இறக்குனது? அந்த கயிறு கட்டி இறக்கிட்டான். அவன் மேலேருந்தே இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த வீட்டை சுற்றி ஆட்கள் நெருக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே மேலேருந்து கயிறு விட்டு இறக்குறான். கயிறு விட்டு இறக்கிட்டு ஆமேன் என்ன பண்ணான்? ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுவும் பாருங்க, ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அவன் கரெக்டாக இயேசு எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே நேராக இறக்கிட்டான். அவருக்கு முன்னாலேயே வந்து அந்த படுக்கையோடு ஒருத்தன் வந்து இருக்கிறான். ஒன்றும் அவன் பரிதாபமாக இருக்கிறான். யாராவது டேய் ஏண்டா வீட்டை பிரித்து உள்ளே வந்த கேட்க முடியுமா? ஏன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ பிரித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் என் ஆண்டவருக்கு வேணும். அந்த கழுதை இரு சந்தியில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி போகிறதா தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமானவர். அவிழ்த்து கொண்டு வா. அதான் இந்த சபையினுடைய வேலை. ஆமென். God, the Spirit of God is constantly speaking to church that we should go and loose the one who is bound. கட்டப்பட்ட ஒருத்தனை கட்டவிழ்க்கப்படணுன்றது தான் இன்றைக்கு சபைக்கு தரிசனம். ஆமென் சொல்லுவோமா? Every young people, every believer, every child of God, கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் போய் இயேசுவை மாத்திரம் சொல்லிடணும். அதை சொல்கிறது தான் நமக்கு கஷ்டம். ஏன்னா உண்மையாக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்மளால் இப்படி உட்கார்ந்து இருக்கவே முடியாது. அதனால தான் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஞானசானம் எடுக்கலாமா வேணாமா? ஞானசானம் எடுத்தால் போய் சொல்லுன்னுவீங்க. ஞானசானம் எடுக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஞானசானம் எடுக்காமல் நான் யாரையாவது கூப்பிட்டுன்னு ஓடிட்டுனா கூட எனக்கு சபையில் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா உன் மேலே சர்ச் ஆக்ஷன் எடுக்கும். ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஒரு சபை, அதுக்கு தான் ஊர், அதுக்கு தான் ஊர் கட்டுப்பாடு, அதுக்கு தான் ஊரில் ஒரு நாட்டாமக்காரன், அதுக்கு தான் ஊரில் ஒரு மணியக்காரன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னான்னா அதுதான் சட்டம். கிராமத்தில் அங்கே யாரும் எதிர்க்கலாம் முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே இருக்கிறன்னா சபைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, உனக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருக்கு பிரியமா நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அவனுடைய விசுவாசம் அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு எனக்கு இறங்கு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த 47வது வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று நசரேயனாகிய இயேசுன்னு தானே சொல்றாங்க. ஆனா இவன் அப்படி தானே சொல்லணும், நசரேயனாகிய இயேசுவேன்னு தானே கூப்பிடணும். ஆனா இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். He decided to somehow draw the attention of Jesus. இயேசுவினுடைய கவனத்தை இவன் பக்கமாக இழுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குரல்ல ஒரு வலிமை இருந்ததை ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Though he is a beggar, அவன்
பிச்சைக்காரனா இருந்தாலும் இயேசுவிடத்தில் பிச்சை கேட்கல. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இன்னும் பிச்சை கேட்டு ஆண்டவரே கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். யுவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். மேக் யூஸ் ஆஃப் இட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி அந்த அதிகாரத்துக்குள்ள வந்துரு. இயேசுவை ஏற்றுக்கொள். அவருடைய பிள்ளையா உனக்கு உரிமை இருக்கிறதே. அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமை இருக்கிறது. டோன்ட் கோ run to the pillar and post. இங்கே போய் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் புருஷன் ரட்சிக்கப்படணும், ஐயா என் இது பிரச்சனை தீரணும், வியாதி தீரணும், ஓடிட்டு இருக்காதே. முழங்கார் படிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் வழியோரத்தில் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசுன்னு சொன்ன உடனேயே அவனுடைய நினைவு வந்தது, டுடே ஐ ஷுட் கெட் பேக் மை சைட். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி இன்றைக்கு என்னுடைய பார்வை எனக்கு கிடைக்கணும். ஆண்டவரே இதுவரைக்கும் இயேசுவை பார்க்க முடியல. குருட்டுத்தனம் நம்முடைய பிரச்சனை நமக்கு முன்னால் நிற்கிறது, நம்முடைய வியாதி நமக்கு முன்னால் நிற்கிறது, பயம் நமக்கு முன்னால் நிற்கிறது. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவே that voice, இந்த சத்தம் இருக்குது, அது அவங்க கூட நல்லா தானே பிச்சை எடுக்கிறான். அம்மா பிச்சை போடுங்க அம்மா. நம்ம அது கூட தைரியம் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னான், இயேசுவே தாவீதின் குமாரனே. Now what you could find in my voice, இயேசுவே தாவீதின் குமாரனே. இதிலிருந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியுது? அதிகாரத்தோடு I have every right to call upon my God. என்னுடைய ஆண்டவரை அழைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I call him Jesus. ஆமென். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். Maybe your problem is never solved. தீர்க்க முடியாத பிரச்சனை இன்றைக்கு இயேசுவே தாவீதின் குமாரன் கூப்பிடு. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு விடுதலை தருவார். அது வரைக்கும் அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு மற்றவங்களுடைய உதவி, யாரோ காசு போட்டாதான் அவனால் சாப்பிட முடியும். அதுக்கு அடையாளமாக தான் அவன் மேலே ஒரு வஸ்திரம் இருக்கிறது. இயேசு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கூப்பிடும்போது 48வது வசனம், அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 அம்சங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடாமுயற்சி. அங்க அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் அன்பாய் நடந்து கொள்ளல. சீஷர்களோடு சேர்த்து, ஏய் பிச்சைக்கார பையன் அமைதியார், how dare you call son of David Jesus son of David? உனக்கு எவ்வளவு தைரியம் தாவீதின் குமாரனே? வாய மூடு. உட்கார்றாங்க. இவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் அங்க சொல்றான், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். ஐ எம் ரப்பிங் யுவர் ஷோல்டர் வித் ஜீசஸ். இயேசுவின் தோளை உரசிட்டு நான் நடக்கிறேன். ஐ எம் க்ளோஸ் வித் ஜீசஸ். அதனால நீ அங்க பிச்சை எடுக்கிற, யூ கேனாட் கால் ஹிம் ஜீசஸ். நீ அங்க பிச்சைக்காரன், நீ இயேசுவை கூப்பிடாத உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க. ஐ ஷுட் ஒன்லி கால் ஹிம் ஜீசஸ். நான் மாத்திரம் தான் கூடுவேன், நான் மாத்திரம் தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை இருக்குது இங்கே தான் ஓட்டேரியில். அவங்க ஆராதனை முடிச்ச உடனே சபையார் கூடி ஜெபிக்கிறாங்க. நல்ல சபை. ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம், ரட்சிக்கப்படாதவங்களோடு ஜெபம் பண்ண மாட்டார். ரட்சிக்கப்படாதவங்களா நீங்களாம் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் மாத்திரம் இங்கே ஜெபம் பண்ணுவோம். அங்கே ஊழியக்காரன் யார் மேலேயும் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டான். ஆமென். ஏன்னா அந்த ஆவி இவனை தாக்கிருமா. அதுக்கு என்னத்துக்கு ஊழியத்துக்கு வர? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God has called us to deliver people. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லவும், கூடன் பார்வையடைவும், சப்பானி நடக்கவும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் அப்போஸ்தலரை அனுப்பினார். பிசாசுகளை துரத்தவும், வியாதியஸ்தரை நல்ல கையை தட்டி. இவன் ஒருவேளை
அங்கு அவன் ஒரு ஏழை பிச்சைக்காரனாக இருப்பதை கண்டு அவர்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப செல்வந்தர் நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற அநேக பேர் நான் பிலீவர், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இப்போ சொல்கிறாங்களா என்ன தெரில, சொல்கிறாங்களா பிரதர், ஐம் அ பிலீவர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது சொல்கிறீங்களா? நீ யார்? விசுவாசின்னு சொல்வீங்க. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசின்னு சொல்கிறதில்லை. I'm a believer of Lord Jesus Christ. அதெல்லாம் காலம் போயிடுச்சு. I accepted Jesus as my Lord and personal Savior. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 49வது வசனம். இயேசு நின்று. ஆமென் சொல்லிடுவோமா? இயேசு நின்று. Whenever ever have you stopped Jesus? Don't allow Jesus to pass by. உன்னை கடந்து போகிறத விடாத. இயேசு போறாருன்னு கேட்டு போட்டான். அவர் எங்கே போறாரு, எங்கே போனார், எங்கே வராரு. நான் எங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஜனங்க கூட்டம் நிறையா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு பிச்சை போடுவாங்க. இப்போ இவனை நான் பகைச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான் அமைதியாக இரு. டேய் நீ அமைதியாக இருந்தனாக்கா இன்னைக்கு 10 ரூபா போடுறேன் உனக்கு. 10 காசு போட்டிருந்தவன் பிகாஸ் யூ வாண்ட் டு ஷோ வெரி பிக், அவன் நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இன்னைக்கு 10 ரூபா கொடுக்குறேன், நீ அமைதியாடுறா. இயேசுவை சத்தம் டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னைக்கு டிஸ்டர்பிங் கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தடை பண்ணுகிறவள் தான் இருக்கிறோம். நம்முடைய சொந்த முயற்சி நமக்கு தேவை, எனக்கு வேணும். அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சும்மா சத்தம் எல்லாரும் அமைதலார் அமைதலாருன்னா என்ன சொல்கிறான், அதை விட அதிகமாக சத்தம் போடுறான். டோன்ட் ஸ்டாப் மீ டுடே, ஐ நீட் மை சைட் பேக். இன்றைக்கு எனக்கு பார்வை திரும்ப கிடைக்கணும். அதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் என்னை மிதிச்சு கூட போடுங்கடா, என்னை சாகடிக்குங்க, ஆனால் நான் இயேசுவை கூப்பிடுவேன், அவரை நிறுத்துவேன், அவரை என்ன கூப்பிடணும். ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஆண்டவர் நம்முடைய தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆமென். உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லலை, அறிவிப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அறிவிச்சா நீங்க தான் செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை கூப்பிட்டீங்க, அவருக்கு அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். This is not the time that church should sit and take rest. இல்லை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஸ் ஆன் his toes. ஓடிட்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை அமைதிப்படுத்த பலரின் முயற்சி வீணா போனது. யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவனுடைய விசுவாசம் பெரியது, விடாமுயற்சியாக இருந்தான். அவன் யாருடைய பேச்சையும் கேட்காமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உரத்த சத்தமாக கூப்பிட்டான். 2வது குறிப்பு, துணிச்சலான செயல். தான் யார் என்று கூட யோசிக்காம, பிச்சைக்காரன் கூட யோசிக்காம, தன் மேல் வஸ்திரம் என் பிச்சைக்காரனுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது தான் அந்த வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடம் வேகமாக ஓடி வந்தான். இது இயேசுவிடம் அவனுக்கு உள்ள அவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும். இப்போ எனக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த மேல் வஸ்திரத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுக்கிட்ட போகிறேன். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி போட்டான். நம்பிக்கையோடு கூட அவன் போகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அவன் அந்த காரியத்துக்கு போக மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். அந்த நம்பிக்கை, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் என்ற தொடர் அந்த வார்த்தை
அவன் எதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவை நாடி வந்ததை காட்டுகிறது. அவனுடைய அவன் கூப்பிடும் சத்தம் இயேசுவை நிற்கச் செய்தது. எப்படியாவது இன்று நான் பார்வையை பெற்றுவிட வேண்டும், நான் பார்வை பெறாமல் இயேசு என்னை விட்டு கடந்து போக விடமாட்டேன் என்ற தீர்மானத்தில் அவன் உறுதியாக இருந்த கரங்களை தட்டி, லார்ட், டுடே ஐ வில் நாட் லீவ் யூ அன்லெஸ் யூ பிளஸ் மீ. எனக்கு சுகத்தை தரணும், எனக்கு வியாதி போகணும், இந்த கடன் பிரச்சனை போகணும். ஆண்டவரேன் கூப்பிடுன்றேன், இயேசுவேன் கூப்பிடுன்றேன். நோபடி குட் ஸ்டாப். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அந்த மேல் வஸ்திரத்தை திரும்ப அவன் எடுக்கவும் போல தூக்கி வீசிட்டான். இஸ் ஃபார் ஷுவர் நம்பிக்கையின் முக்கியத்துவம் அது. இயேசு அவனிடம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறியது அவனது செயல் வெறும் ஆர்வம் அல்ல, மாறாக உண்மையான நம்பிக்கை என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்படி தூக்கி எறிஞ்சானே, அது வெறும் ஆக்ட் இல்லை, அது ஒரு செயல் இல்லை, அவனுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பர்த்திமேயு என்கிற பெயர் இந்த அற்புதத்தின் விரிவு அனைத்து சுருக்கமாக நற்செய்திகளில் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக, இந்த ஒரு மனுஷன் எல்லா விஷயத்திலும் வேறுபடுகிறான். பார்வைக்கு திரும்பிய மனிதர்களின் எண்ணிக்கை மற்றும் அதிசயம் நடந்த இடம். மத்திய 2 மனிதர்கள் குணமடைந்தார்கள். நமக்கு மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 2 பேர் குணமடைந்தார்கள். மேலும் எரிகோவை விட்டு வெளியே வரும்போது அற்புதத்தை வைப்பதில் மார்க்குடன் உடன்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு ஒருவர் என்று சொல்கிறார், மத்திய 2 பேர்னு சொல்கிறான். மத்திய 10ஆம் அதிகாரத்தை என்ன வாசித்து பார்த்தீங்கன்னா 2 குருடர் பிச்சை கேட்டு, ஆனால் மார்க் ஒருத்தர் தான் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புறப்படும் போது வாயிலுக்கு வெளியே இருந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு நமக்கு பெருசில்ல, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக அவனுடைய கவனத்தை நான் திருப்புவது தான். பிச்சைக்காரனுடைய வேண்டுதலையும் அதை மௌனமாக்குவதற்கு முயற்சியும் வீணாக போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவையை உணர்ந்து நாம் எவ்வளவு ஆவலுடன் வருவோம். இந்த மனிதன் தனது பார்வையை விரும்பினான், நாமும் விரும்புகிறோம். நாம் ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா என்று விரும்புகிறோம். நாம் அவரிடத்தில் வர விரும்பினால் அவர் தடைகளை தூக்கி எறிய நாம் ஆயத்தமாக இருக்கணும். படைவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி எறிஞ்சு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை புதிதாய் மாற்றப்பட போகிறது. நோ மோர் ஐ நீட் திஸ் க்ளோக். இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு God is a prayer answering God. ஒரு ஆமென் சொல்வோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்க, அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேறு வழியே இல்லை. பேதுரு ஒருத்தர் தான் சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் வெரி டஃப். நீங்கள் சொல்கிற காரியங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. யார் இதை கேட்பாங்க? போயிட்டான் 70 பேர். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் போய்விட. பட் யூ ஷுட் நோ that 12 disciples are called by Jesus. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் யாவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த 12 பேரில் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, ஆண்டவரே, எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வசனம் என்னை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல்வேறான வகைகள் நாம் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஜீவனை காக்கிறவர். அவனுடைய விடாமுயற்சி அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து போனான். கடைசி வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையை அடைந்தான். வழியில்
எந்த வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தானோ அங்கிருந்தே he started to follow Jesus from the same spot. ஆமென். எங்கே அவன் சுகமடைந்தானோ குணம் பெற்றானோ அங்கிருந்தே இயேசுவுக்கு பின்னால் போனான். நாளை மறுநாள் ஐம் praying about எல்லாம் இல்லை. அன்றைக்கே he decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. அப்படியே எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி, லார்டு கம் வாட் மே, என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன தடை பண்ணாலும் சரி, ஆண்டவரே நான் உம்முடைய கவனத்தை ஈர்ப்பது தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஆடுக்கிற என் இயேசு, உன்னை பின்தொடர்வேன் ஆண்டவரே, பின்னோக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, என் உயிருள்ள வரைக்கும், என் சுவாசம் நிற்கும் வரைக்கும் என் இயேசுவுக்காக வாழ்ந்து விடுவேன். இந்த பெர்த்தமேயை போல நாங்கள் ஆண்டவரே விடாமுயற்சியாக இயேசுவை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.